பாண்டியன், தற்பொழுது திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆடி மாத பௌர்ணமியானது நேற்று இரவு 7:32 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 8:54 மணிக்கு நிறைவிடும் என்பதால் பக்தர்கள் நேற்று இரவு கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோயில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்த பின்னர் ராஜகோபுரம் எதிரே கற்பூரமேற்றி 14 கிலோமீட்டர் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தங்களது ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனர். அப்போது விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் பக்தர்கள் ஒருவருக்கொருவர் ரயிலில் இடம் பிடிக்க முண்டியடித்து சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவதால் கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி பாண்டியன், விவரங்களுக்கு. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.